குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 38 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுராக் குமார திசநாயகே ஆகியோரிடையே தான் போட்டி நிலவியது. 22 தேர்தல் மாவட்டங்களில் 75% ஓட்டுகள் பதிவாகின. தேர்தல் முடிந்ததும் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது. 50%த்திற்கு மேல் ஓட்டுகள் பெறும் வேட்பாளர் வெற்றி பெறுவார். ஆனால் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அதனால் அதிபர் தேர்தலில் முதல் முறையாக விருப்ப ஓட்டுகள் எண்ணப்பட்டன. இது வாக்காளர்கள் தங்களின் இரண்டாவது விருப்ப வேட்பாளருக்கு அளித்த ஓட்டுகள். முதல் சுற்றில் முதல் 2 இடங்கள் பிடித்த அனுரா மற்றும் சஜித் ஆகியோருக்கு ஆதரவாக விழுந்த விருப்ப ஓட்டுகள் எண்ணப்பட்டு ஏற்கனவே அவர்கள் பெற்ற ஓட்டுகளுடன் சேர்த்து கணக்கிடப்படும். அதன்படி இரண்டாவது சுற்றில் அனுராக் குமார திசநாயகே அதிகபட்சமாக 42.31% ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு அடுத்த இடத்தில் சஜித் பிரேமதாசா 32.76% ஓட்டுகள் பெற்றார். அனுரா வெற்றியின் மூலம் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இடதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. புதிய அதிபராக தேர்வாகியுள்ள அனுராக் குமார திசநாயகே வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல நூற்றாண்டுகளாக உருவான கனவு இறுதியாக வெற்றியடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது எந்த ஒரு தனி மனிதனின் பணியால் ஏற்பட்ட சாதனை அல்ல, பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் ஒட்டுமொத்த முயற்சி அர்ப்பணிப்பால் இந்த நிலையை அடைந்துள்ளோம். இந்த வெற்றி நம் அனைவரையும் சேரும். தங்கள் வியர்வை, கண்ணீர், உயிரை பொருட்படுத்தாமல் உழைத்தவர்களின் தியாகத்தால் இந்த நிலையை அடைந்துள்ளோம். அவர்களின் தியாகம் ஒருபோதும் மறக்கப்படாது. நம்பிக்கையோடு ஓட்டு போட்டவர்களை நம்முடன் சேர்த்து முன் அழைத்து செல்வோம். புதிய சரித்திரத்தை படைக்க தயாராவோம். சிங்கள, தமிழ், இஸ்லாமியர்களின் அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றுமையே இந்த புதிய சாதனை படைக்க காரணம். இந்த பலத்துடன் ஒருங்கிணைந்து புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த பாடுபடுவோம் என்று அனுரா கூறியுள்ளார். திங்களன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அனுராக் குமார திசநாயகே இலங்கையின் 10வது அதிபராக பதவியேற்க உள்ளார்.